104.4 உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார் அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு அண்ணா சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 13ஆம் பாகம். இணைய பாதுகாப்பு, அதாவது சைபர் செக்யூரிட்டி. இன்றைய ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட உலகில் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம் வாழ்வின் ஒவ்வொரு அம்சத்திலும் ஊடுருவுகின்றன. இணைய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை மிகைப்படுத்த முடியாது. சைபர் செக்யூரிட்டி என்பது கணினி அமைப்புகள், நெட்வொர்க்குகள் மற்றும் தரவுகளை அங்கீகரிக்கப்படாத அணுகல், இடையூறு அல்லது சேதத்திலிருந்து பாதுகாக்க நடைமுறைப்படுத்தப்பட்ட நடைமுறைகள், நடவடிக்கைகள் மற்றும் தொழில்நுட்பங்களை குறிக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் நாம் இணைய பாதுகாப்பின் பல்வேறு பரிமாணங்களை ஆராய்ந்து அதில் உள்ள அச்சுறுத்தல்கள், பாதிப்புகள், பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் சைபர் செக்யூரிட்டியின் வளர்ந்து வரும் நிலப்பரப்பு ஆகியவற்றை தெரிந்து கொள்வோம். இணைய அச்சுறுத்தல்கள் மற்றும் சைபர் தாக்குதல்கள் பற்றி இப்பொழுது சொல்கிறேன். சைபர் ஸ்பேஸில் அச்சுறுத்தல் நிலப்பரப்பு தொடர்ந்து உருவாகி வருகிறது. அவை என்னென்ன என்று சுட்டி ரோபோவிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். சுட்டி, தீம்பொருள் தாக்குதல்கள் அப்படின்னா என்ன? மால்வேர் தாக்குதல்கள் கணினி அமைப்புகள் மற்றும் நெட்வொர்க்குகளில் ஊடுருவி சமரசம் செய்ய தீங்கிழைக்கும் மென்பொருட்களை பயன்படுத்துவதை உள்ளடக்கியது. தீம்பொருளின் பொதுவான வகைகள் பற்றி கொஞ்சம் சொல்லு சுட்டி. வைரஸ்னா என்ன? கோப்புகள் அல்லது மென்பொருட்களுடன் இணைந்து ஒரு அமைப்பிலிருந்து மற்றொரு அமைப்பிற்கு பரவி சேதத்தை ஏற்படுத்துவதன் மூலம் சுய பிரதிகளை வைரஸ்கள் உருவாக்கும். அப்போ வாம்னா? நெட்வொர்க்குகள் முழுவதும் பரவி கணினி வளங்களை நுகரும் மற்றும் நெட்வொர்க் நெரிசலை ஏற்படுத்தக்கூடிய சுய பிரதிபலிப்பு புரோகிராம்களாகும் இந்த வாம்கள். ட்ராஜன்னா என்னன்னு கொஞ்சம் சொல்ல. சட்டபூர்வமான மென்பொருள் அல்லது கோப்புகளாக மாறுவேடமிட்டு அவற்றை செயல்படுத்துவதற்கு பயனர்களை ஏமாற்றி தாக்குபவர்களுக்கு அங்கீகரிக்கப்படாத அணுகலை வழங்குவதுதான் ட்ராஜன்கள். அப்போ ரான்சம்வேர்னா? இது பாதிக்கப்பட்டவர்களின் கோப்புகளை என்கிரிப்ட் செய்யும் மால்வேர். மீட்கும் தொகை செலுத்தப்படும் வரை பாதிக்கப்பட்டவர் அவரது கோப்புகளை அணுக முடியாது. ஸ்பைவேர் பத்தி கொஞ்சம் சொல்ல சுட்டி. பயனர்களின் கீபோர்டு அழுத்தங்கள், பிரவுசிங் பழக்கம் அல்லது அவர்களது முக்கியமான டேட்டா போன்ற பயனர்களின் செயல்பாடுகள் பற்றிய தகவல்களை ரகசியமாக சேகரிக்கும் மென்பொருள்தான் ஸ்பைவேர் எனப்படுவது. சுட்டி, ஃபிஷிங் தாக்குதல்கள் பற்றி கொஞ்சம் சொல்ல. ஃபிஷிங் தாக்குதல்கள் கடவுச்சொற்கள், கிரெடிட் கார்டு எண்கள் அல்லது சமூக பாதுகாப்பு எண்கள் போன்ற முக்கியமான தகவல்களை பயனர்கள் வெளிப்படுத்தும் வகையில் பயனர்களை ஏமாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் பொதுவாக மோசடி மின்னஞ்சல்கள், உடனடி செய்தி அல்லது நம்பகமான நிறுவனங்களை பிரதிபலிக்கும் போலி வலைதளங்கள் மூலம் நிகழ்கின்றன. பயனர்களை ஏமாற்றி அவர்களின் தனிப்பட்ட தரவை இவை பெறுகின்றன. அப்படியா? சேவை மறுப்பு, அதாவது டினைல் ஆஃப் சர்வீஸ் மற்றும் விநியோகிக்கப்பட்ட சேவை மறுப்பு, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ், இதை பத்தி கொஞ்சம் சொல்ல. சேவை மறுப்பு தாக்குதல்கள் அதிக போக்குவரத்து அல்லது ஆதார கோரிக்கைகள் மூலம் இலக்கு அமைப்பு அல்லது நெட்வொர்க்கை மூழ்கடித்து அதை முறையான பயனர்களுக்கு அணுக முடியாததாக ஆக்குகிறது. விநியோகிக்கப்பட்ட சேவை மறுப்பு தாக்குதல்கள் பல சமரசம் செய்யப்பட்ட அமைப்புகள், குறிப்பாக போட்நெட்ஸ்கள், இலக்கை வெள்ளத்தில் மூழ்கடித்து தாக்கத்தை அதிகரிக்க செய்கின்றன. இந்த தாக்குதல்கள் சேவைகளை சீர்குலைக்கிறது, நிதி இழப்புகளை ஏற்படுத்துகிறது மற்றும் ஒரு நிறுவனத்தின் நற்பெயரையே சேதப்படுத்துகிறது. சிட்டி, மேன் இன் தி மிடில் அட்டாக் அப்படின்னா என்ன?
இது நம்ம MITM தாக்குதல்கள் அப்படின்னு சொல்லுவோம். சைபர் குற்றவாளிகள் இரு தரப்பினருக்கும் தெரியாமல் அவர்களுக்கு இடையேயான தொடர்பை இடைமறித்து மாற்றுகிறார்கள். தாக்குபவர் பரிமாறப்பட்ட தகவலை ரகசியமாக ஒளிபரப்புகிறார், மாற்றுகிறார் அல்லது கையாள்கிறார். இதில் தாக்குபவர் முக்கியமான தரவுகளுக்கு அங்கீகரிக்கப்படாத அணுகலை பெறலாம் அல்லது தீங்கிழைக்கும் குறியீட்டையும் உட்செலுத்தலாம். SQL இன்ஜெக்ஷன் என்ன சிட்டி? SQL இன்ஜெக்ஷன் தாக்குதல்கள் பேக்ரவுண்ட் டேட்டா பேஸை பயன்படுத்தும் வலைப்பாடுகளில் உள்ள பாதிப்புகளை பயன்படுத்திக் கொள்கின்றன. தாக்குபவர்கள் தீங்கிழைக்கும் SQL அறிக்கைகளை பயனர் உள்ளீட்டு புலன்களில் செலுத்துகின்றனர். இதன் மூலம் பயன்பாட்டை ஏமாற்றி திட்டமிடாத கட்டளைகளை செயல்படுத்தலாம், தரவுகளுக்கு அங்கீகரிக்கப்படாத அணுகலை பெறலாம் அல்லது பயன்பாட்டின் செயல்பாட்டை சமரசம் செய்யலாம். இந்த 0 டே சுரண்டல்கள் அப்படின்னு சொல்றாங்களே, அப்படின்னா என்ன சிட்டி? சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு தெரியாத மற்றும் இணைப்புகள் அல்லது திருத்தங்கள் இல்லாத மென்பொருள் பாதிப்புகளை 0 டே சுரண்டல் என்று சொல்கிறோம். இந்த பாதிப்புகள் கண்டறியப்படுவதற்கு முன்பு அல்லது இணைக்கப்படுவதற்கு முன்பு அங்கீகரிக்கப்படாத அணுகலை பெறுதல், தீங்கிழைக்கும் குறியீட்டை இயக்குதல் அல்லது சிஸ்டம் சீர்குலைவுகளை ஏற்படுத்துதல் போன்றவற்றை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இவ்ளோ இருக்கா? எங்களுக்கு இதெல்லாம் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சிட்டி. நேர்களே, நாம இப்போ சைபர் செக்யூரிட்டி சம்பந்தமான ஒரு சிறிய நாடகத்தை கேட்க போறோம். வாங்க கேட்கலாம். ஹே ரோஷன், கம்ப்யூட்டரில் என்ன செய்கிறாய்? சந்தியா, இணைய பாதுகாப்பை பற்றி நான் படித்துக் கொண்டிருக்கிறேன். அது எவ்வளவு முக்கியமானது என்று உனக்கு தெரியுமா? அப்படியா? இதை கற்பனை செய்து பாரேன். சமூகமயமாக்கல் முதல் ஆன்லைன் ஷாப்பிங் வர அனைத்திற்கும் இணையத்தை பயன்படுத்துகிறோம். ஆனால் அபாயங்களை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம். சைபர் குற்றவாளிகள் நமது தனிப்பட்ட தகவல்களை திருடலாம், நமது சமூக ஊடக கணக்குகளை ஹேக் செய்யலாம் மற்றும் அடையாள திருட்டையும் செய்யலாம். பயமாக இருக்கிறது. ஆனால் அதற்கு நாம் என்ன செய்ய முடியும் ரோஷன்? என் செயற்கை நுண்ணறிவு நண்பன் ஏஜென்ட் X நமக்கு உதவுவார். திடீரென்று ரோஷனின் அறையில் உள்ள திரையில் மர்மமாக தோன்றுகிறார் ஏஜென்ட் X. அலெக்ஸ், என்னை அழைத்தீர்களா? ஏஜென்ட் X, இது சந்தியா, என் சிறந்த தோழி. இணைய பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை பற்றி தான் நாங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறோம். சிறந்த நேரம். உங்கள் இருவரையும் சைபர் டிஃபெண்டர் குழுவில் சேர்க்க நான் வந்துள்ளேன். இது இணைய அச்சுறுத்தல்களில் இருந்து உங்களையும் மற்றவர்களையும் பாதுகாக்கும். அது நன்றாக இருக்கிறது. நான் எனக்கும் மற்றவர்களுக்கும் எப்படி உதவ முடியும்? முதலில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் கல்வி கற்பிக்கவும், அபாயங்கள் பற்றிய விழிப்புணர்வை பரப்புங்கள் மற்றும் பொறுப்பான ஆன்லைன் நடத்தையை கற்பிக்கவும். ரோஷன் ஒரு ஹாலோகிராஃபிக் விளக்க காட்சியை செயல்படுத்துகிறார். இதை பாருங்கள் சந்தியா, ஃபிஷிங் தாக்குதல்கள், சைபர் புல்லிங் மற்றும் ஆன்லைன் மோசடிகள் ஆகியவை நாம் எதிர்கொள்ளும் சில பொதுவான அச்சுறுத்தல்கள். சந்தேகத்திற்கிடமான மின்னஞ்சல்கள், செய்திகள் மற்றும் போலி இணையதளங்கள் குறித்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். பெறுநரின் நம்பகத்தன்மையை சரிபார்க்காமல் தனிப்பட்ட தகவலை ஒருபோதும் பகிர வேண்டாம். புரிந்தது. அதற்கு நாம் வேறென்ன செய்ய முடியும்? உங்கள் பாதுகாப்பை பலப்படுத்துங்கள். ஒவ்வொரு கணக்கிற்கும் வலுவான மற்றும் தனித்துவமான கடவுச்சொற்களை பயன்படுத்தவும். இரு காரணி அங்கீகாரத்தை இயக்கவும் மற்றும் பாதுகாப்பு பாதிப்புகளை சரி செய்ய மென்பொருட்களை தொடர்ந்து புதுப்பிக்கவும். ரோஷன் வலுவான கடவுச்சொல்லை உருவாக்குவதை செய்து காட்டுகிறார். பெரிய மற்றும் சிறிய எழுத்துக்கள், எண்கள் மற்றும் சின்னங்களின் கலவையுடன் வலுவான கடவுச்சொல் நீளமாக இருக்க வேண்டும். மேலும் பல கணக்குகளில் கடவுச்சொற்களை மீண்டும் பயன்படுத்த வேண்டாம் என்பதை நினைவில் கொள்ளவும். நான் குறிப்புகளை எடுத்துக்கொள்கிறேன். சரி, நான் எனது கடவு சொற்களை மாற்ற ஆரம்பித்து 2 காரணி அங்கீகாரத்தை இயக்குகிறேன். பள்ளி ஆசிரியர் அஸ்வின் அறைக்குள் நுழைகிறார். வணக்கம் அஸ்வின் சார், இணைய பாதுகாப்பை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். அப்படியா? ஆமாம் சார். மேலும் இணைய பாதுகாப்பு என்பது அனைவருக்கும், குறிப்பாக 15 வயதினருக்கு இன்றியமையாதது. எங்கள் தனிப்பட்ட தகவல், தனி உரிமை மற்றும் டிஜிட்டல் நற்பெயரை பாதுகாக்க ஆன்லைனில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். பள்ளியில் பயிலரங்குகள் மற்றும் விளக்க காட்சிகள் ஏற்பாடு செய்வதன் மூலம் விழிப்புணர்வை பரப்பலாம். ஆன்லைனில் பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்பதை மற்றவர்களுக்கு கற்பிக்கலாம். ரோஷன், சந்தியா, இது ஒரு சிறந்த முயற்சி. அந்த அமர்வுகளை ஏற்பாடு செய்வதில் நான் உங்களுக்கு ஆதரவு அளிப்பேன். சைபர் செக்யூரிட்டி என்பது ஒவ்வொரு 15 வயதினரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு வாழ்க்கை திறன். சைபர் டிஃபெண்டர் குழு ரோஷன், சந்தியா மற்றும் உங்களை வரவேற்கிறது. ஒன்றாக டிஜிட்டல் உலகத்தை அனைவரும் பாதுகாப்பான இடமாக மாற்றுவோம். நாங்கள் சைபர் டிஃபெண்டர் ஸ்குவாட். நேர்களே, தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி ஆராய்ந்து அறிவோம்.
இணைய அச்சுறுத்தல்களுக்கு எதிராக தங்களை பாதுகாத்துக் கொள்ள தனிப்பட்ட பயனர்கள் பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பாதுகாப்பு வழிமுறைகள் மற்றும் சிறந்த நடைமுறைகளை பற்றி இப்போது நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாம். வலுவான மற்றும் தனித்துவமான கடவுச்சொற்கள். ஒவ்வொரு ஆன்லைன் கணக்கிற்கும் வலுவான மற்றும் தனித்துவமான கடவுச்சொற்களை பயன்படுத்துவது அவசியம். வலுவான கடவுச்சொல் நீண்டதாகவும் சிக்கலானதாகவும் பெரிய மற்றும் சிறிய எழுத்துக்கள், எண்கள் மற்றும் சிறப்பு எழுத்துக்களின் கலவையை உள்ளடக்கியதாகவும் இருக்க வேண்டும். கூடுதலாக பயனர்கள் பெயர்கள், பிறந்த தேதிகள் அல்லது பொதுவான வார்த்தைகள் போன்ற எளிதில் யூகிக்கக்கூடிய தகவல்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும். கடவுச்சொல் நிர்வாகிகள் சிக்கலான கடவுச்சொற்களை உருவாக்க மற்றும் பாதுகாப்பாக சேமிக்க உதவ முடியும். பல காரணி அங்கீகாரம், அதாவது மல்டி ஃபேக்டர் ஆதென்டிகேஷன், MFA அப்படின்னு சொல்லுவாங்க. பல காரணி அங்கீகாரத்தை இயக்குவது ஆன்லைன் கணக்குகளுக்கு கூடுதல் பாதுகாப்பை சேர்க்கிறது. பொதுவாக மொபைல் சாதனத்திற்கு அனுப்பப்படும் சரிபார்ப்பு குறியீடு அல்லது பயோமெட்ரிக் அங்கீகாரம் மூலம் பயனர்கள் அடையாளத்திற்கான கூடுதல் ஆதாரத்தை வழங்குவதற்கு MFA உதவுகிறது. பாஸ்வேர்ட் சமரசம் செய்யப்பட்டாலும் அங்கீகரிக்கப்படாத அணுகலை தடுக்க இது உதவுகிறது. வழக்கமான மென்பொருள் புதுப்பிப்புகள், அதாவது ரெகுலர் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ். சமீபத்திய பாதுகாப்பு இணைப்புகளுடன் மென்பொருள், இயக்க முறைமைகள் மற்றும் பயன்பாடுகளை புதுப்பித்த நிலையில் வைத்திருப்பது முக்கியம். மென்பொருள் புதுப்பிப்புகளில் பெரும்பாலும் சைபர் குற்றவாளிகள் பயன்படுத்தக்கூடிய அறியப்பட்ட பாதிப்புகளுக்கான திருத்தங்கள் அடங்கும். தானியங்கி புதுப்பிப்புகளை இயக்குவது வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக சரியான நேரத்தில் பாதுகாப்பை உறுதி செய்கிறது. பாதுகாப்பான உலாவல் பழக்கம், அதாவது செக்யூர் ப்ரௌசிங் ஹேபிட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். பாதுகாப்பான உலாவல் பழக்கங்களை பயிற்சி செய்வது மால்வேர் தொற்று, அதாவது தீம்பொருள் தொற்று மற்றும் ஃபிஷிங் தாக்குதல்களின் அபாயத்தை குறைக்கிறது. சந்தேகத்திற்கிடமான இணைப்புகளை கிளிக் செய்வதையோ அல்லது தெரியாத மூலங்களில் இருந்து கோப்புகளை பதிவிறக்குவதையோ தவிர்க்கவும். முக்கியமான தகவலை உள்ளிடுவதற்கு முன் இணையதளங்களின் நம்பகத்தன்மையை சரிபார்க்கவும். பாதுகாப்பான இணைப்புகள், அதாவது HTTPS அதோட சேர்ந்து பூட்டு சிம்பல் இருப்பதை உறுதி செய்யவும். ஃபிஷிங் மின்னஞ்சல்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை கோரும் அல்லது உடனடி நடவடிக்கைகளை வலியுறுத்தும் செய்திகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். தீங்கிழைக்கும் வலைத்தளங்களை தடுக்கும் மற்றும் சாத்தியமான அச்சுறுத்தல்களுக்கு எதிராக எச்சரிக்கும் எக்ஸ்டென்ஷன்ஸ் மற்றும் பிளக்கின்களை நிறுவவும். மின் அஞ்சல் பாதுகாப்பு. இணைய தாக்குதல்களுக்கு மின் அஞ்சல் ஒரு பொதுவான வழி. மின்னஞ்சல் பாதுகாப்பை மேம்படுத்த ஃபிஷிங் முயற்சிகள், அறிமுகம் இல்லாத அனுப்புனர்கள், எழுத்துப்பிழை அல்லது தனிப்பட்ட தகவல்களுக்கான எதிர்பாராத கோரிக்கைகள் போன்ற சந்தேகத்திற்கிடமான மின் அஞ்சல்களின் அறிகுறிகளை சரிபார்க்கவும். இணைப்புகளை திறப்பதையோ அல்லது தெரியாத வலைத்தளங்களிலிருந்து வரும் மின்னஞ்சல்களில் உள்ள இணைப்புகளை கிளிக் செய்வதையோ தவிர்க்கவும். தீங்கிழைக்கும் அல்லது தேவையற்ற செய்திகளை தடுக்க இமெயில் ஃபில்டர்கள் மற்றும் ஸ்பாம் எதிர்ப்பு மென்பொருட்களை பயன்படுத்தவும். பாதுகாப்பான வைஃபை இணைப்புகள். பொது வைஃபை நெட்வொர்க்குகளுடன் இணைக்கும் போது மிகவும் எச்சரிக்கையாக இருங்கள். பொது வைஃபையுடன் இணைக்கப்பட்டிருக்கும் போது ஆன்லைன் வங்கி அல்லது ஷாப்பிங் போன்ற முக்கியமான தகவல்களை அணுகுவதை தவிர்க்கவும். பண பரிவர்த்தனை தொடர்பான உபயோகங்களுக்கு பொது வைஃபை நெட்வொர்க்கை முற்றிலுமாக தவிர்க்கவும். தரவு பரிமாற்றத்தை பாதுகாக்க பொது வைஃபை மூலம் இணையத்தை அணுகும்போது மெய்நிகர் தனியார் நெட்வொர்க்குகளை, அதாவது VPNகளை பயன்படுத்தவும். வழக்கமான தரவு காப்பு பிரதிகள், அதாவது ரெகுலர் டேட்டா பேக்கப்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம். சைபர் தாக்குதல்கள் அல்லது வன்பொருள் செயலிழப்புகள் காரணமாக தரவு இழப்பு ஏற்பட்டால் முக்கியமான தரவை தொடர்ந்து காப்பு பிரதி எடுப்பது மிகவும் முக்கியமானது. காப்பு பிரதிகள் வெளிப்புற சாதனங்கள் அல்லது கிளவுட் ஸ்டோரேஜ் சேவைகளில் பாதுகாப்பாக சேமிக்கப்படும் மற்றும் தரவு கிடைப்பதை உறுதி செய்யும். சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு. சமீபத்திய இணைய அச்சுறுத்தல்கள் மற்றும் சிறந்த நடைமுறைகள் குறித்து தொடர்ந்து அறிந்திருப்பது அவசியம். ஃபிஷிங், சோஷியல் இன்ஜினியரிங் மற்றும் ரான்சம்வேர் போன்ற பொதுவான தாக்குதல் நுட்பங்களை பற்றி தனிநபர்கள் தங்களை தாங்களே கற்றுக்கொள்ள வேண்டும். சாத்தியமான அபாயங்களை கண்டறிந்து தவிர்க்கவும். இணைய பாதுகாப்பு விழிப்புணர்வு திட்டங்களில் பங்கேற்பது மற்றும்
புகழ்பெற்ற ஆதாரங்களுடன் புதுப்பித்த நிலையில் இருப்பது தனிநபர் தகவல் அறிந்த முடிவுகளை எடுக்கவும் ஆன்லைனில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் உதவும். தொழில்நுட்பம் முன்னேறும் போது இணைய பாதுகாப்பு துறையில் புதிய சவால்கள் மற்றும் போக்குகள் வெளிப்படுகின்றன. அவற்றை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். கிளவுட் பாதுகாப்பு. பாதுகாப்பு உள்ளமைவு, தரவு குறியாக்கம் மற்றும் வலுவான அணுகல் கட்டுப்பாடுகள் உட்பட கிளவுட் சூழலில் சேமிக்கப்பட்ட தரவு மற்றும் அமைப்புகளின் பாதுகாப்பை உறுதி செய்தல் அவசியம். இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், அதாவது IoT என்று சொல்லலாம். அங்கீகரிக்கப்படாத அணுகல் அல்லது தவறான பயன்படுத்துவதை தடுக்க ஸ்மார்ட் வீட்டு உபயோகப் பொருட்கள் முதல் தொழில்துறை அமைப்புகள் வரை ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சாதனங்களில் பரந்த நெட்வொர்க்கை பாதுகாத்தல் மிகவும் அவசியம். செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது AI மற்றும் மெஷின் லேர்னிங் அதாவது ML. AI மற்றும் ML நுட்பங்களை பயன்படுத்தி இணைய அச்சுறுத்தல்களை மிகவும் திறமையாக கண்டறிந்து பதிலளிக்கும் அதே வேளையில் இந்த தொழில்நுட்பங்களுடன் தொடர்புடைய அபாயங்களை நிவர்த்தி செய்தல் மிகவும் முக்கியம். மொபைல் பாதுகாப்பு. ஸ்மார்ட் போன்கள் மற்றும் டேப் எனப்படும் டேப்லெட்டுகளில் பரவலான பயன்பாட்டை கருத்தில் கொண்டு பாதிப்புகள் மற்றும் அச்சுறுத்தல்களுக்கு எதிராக மொபைல் சாதனங்கள், பயன்பாடுகள் மற்றும் நெட்வொர்க்குகளை பாதுகாத்தல் அவசியம். சைபர் செக்யூரிட்டி விதிமுறைகள் மற்றும் இணக்கம். நிறுவனங்கள் பாதுகாப்பு தரங்களை கண்டுபிடிப்பதையும் முக்கியமான தரவை பாதுகாப்பதையும் உறுதி செய்ய ஒழுங்குமுறை மற்றும் இணக்க கட்டமைப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தல் அவசியம். தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் அறிஞர்கள். அடா லவ்லேஸ் ஒரு ஆங்கில கணிதவியலாளர் மற்றும் எழுத்தாளர் ஆவார். அவர் உலகின் முதல் கம்ப்யூட்டர் புரோகிராமராக அங்கீகரிக்கப்பட்டார். கம்ப்யூட்டிங் துறையில் இவரது அற்புதமான பணி மற்றும் தொலைநோக்கு யோசனைகள் நவீன கால கணினிகளை வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தன. நவீன கணினியின் முன்னோடியான சார்லஸ் பாபேஜ் அவர்களின் அனலிட்டிக்கல் இன்ஜின் திறனை புரிந்து கொள்வதில் லவ்லேஸ் அவர்களின் குறிப்பிடத்தக்க நுண்ணறிவு மற்றும் பகுப்பாய்வு திறன்கள் கருவியாக இருந்தன. அகஸ்டா அடா பைரான் டிசம்பர் 10, 1815 லண்டனில் பிறந்தவர். கவிஞர் லார்ட் பைரன் மற்றும் அவரது மனைவி லேடி ஆனி எசபெல்லா மில்பாங்கே பைரனின் ஒரே குழந்தை அடா. சிறுவயதிலிருந்தே அடா கணிதம் மற்றும் அறிவியலுக்கான திறனை வெளிப்படுத்தினார். அடா அவர்களுக்கு கடுமையான கல்வியை வழங்குவதில் அவரது தாய் உறுதியாக இருந்தார். லவ்லேஸ் பல்வேறு தனியார் ஆசிரியர்கள் கீழ் படித்தார். கணிதம் மற்றும் தர்க்கம் போன்ற பாடங்களில் அவர் சிறந்து விளங்கினார். லவ்லேஸின் மிகவும் குறிப்பிடத்தக்க சாதனை பாபேஜின் அனலிட்டிக்கல் என்ஜினுக்கான அல்கோரிதத்தை உருவாக்கியது. இயந்திரம் மற்றும் அதன் திறன்களை பற்றி அவரது விரிவான குறிப்புகளில் இயந்திரத்தை பயன்படுத்தி பெர்னோலி எண்களை கணக்கிடும் முறையை விவரித்தார். கணினி நிரலாக்கத்தின் அடிப்படை கருத்துக்களான லூப்கள் மற்றும் நிபந்தனை அறிக்கைகளை உள்ளடக்கிய ஒரு படிப்படையான செயல்முறையை அவரது வழிமுறை உள்ளடக்கியது. 1843 வெளியிடப்பட்ட இந்த அற்புதமான படைப்பு வெறும் கணக்கீட்டிற்கு அப்பால் ஒரு கணினியின் திறனை கற்பனை செய்து விவரித்து முதல் நபர் என்ற சிறப்பை பெற்றார். அடா லவ்லேஸின் வாழ்நாளில் பகுப்பாய்வு இயந்திரம் உருவாக்கப்படவில்லை என்றாலும் அவரது குறிப்புகள் மற்றும் யோசனைகள் நவீன கணினியின் நிரலாக்கத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. லவ்லேஸின் கம்ப்யூட்டிங்கின் பங்களிப்புகள் 20ஆம் நூற்றாண்டின் மத்தியில் மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டாடப்பட்டது. இது 1979 கம்ப்யூட்டர் புரோகிராமிங் மொழிக்கு அடா என்று பெயரிட வழிவகுத்தது. லவ்லேஸின் உடல்நலம் அவரது 30களில் குறையத் தொடங்கியது. மேலும் அவர் நவம்பர் 27, 1852 அன்று தனது 36 வயதில் கருப்பை புற்றுநோயால் இறந்தார். அவரது வாழ்க்கை துரதிர்ஷ்டவசமாக குறுகியதாக இருந்தாலும் அடா லவ்லேஸின் அற்புதமான பணி மற்றும் தொலைநோக்கு யோசனைகள் விஞ்ஞானிகள், கணித மேதைகள் மற்றும் கணினி புரோகிராமர்களின் தலைமுறையினருக்கு தொடர்ந்து ஊக்கமளித்தது. இது கணினி துறையில் அவரை ஒரு முன்னோடியாகவும் தொழில்நுட்ப வரலாற்றில் ஒரு முக்கிய நபராகவும் அவரது நிலையை உறுதிப்படுத்துகின்றன. தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் செய்திகள். 1903ஆம் ஆண்டில் மெஜிஷியனும்
கண்டுபிடிப்பாளருமான நெவில் மாஸ்கலின் வயர்லெஸ் தந்தையில் ஊடுருவியதே முதலில் பதிவு செய்யப்பட்ட சைபர் தாக்குதல் ஆகும். ஃபிஷிங் என்ற சொல் ஹேக்கர்கள் மீன் பிடித்தல் போலவே சந்தேகத்திற்கு இடமின்றி பாதிக்கப்பட்டவர்களை பிடிக்க தூண்டில் பயன்படுத்துவதன் ஒப்புமையிலிருந்து உருவானது. கிரீப்பர் என்று அழைக்கப்படும் முதல் கணினி வைரஸ் 1971 பாப் தாமஸால் கணினி அமைப்புகளின் சாத்தியமான பாதிப்பை நிரூபிக்கும் ஒரு பரிசோதனையாக உருவாக்கப்பட்டது. ஒவ்வொரு 39 வினாடிக்கும் ஒரு ஹேக்கிங் தாக்குதல் நடப்பதாக சைபர் பாதுகாப்பு வல்லுநர்கள் மதிப்பிட்டுள்ளனர். 2010 கண்டுபிடிக்கப்பட்ட அதிநவீன கணினி புழுவான ஸ்டக்ஸ்நெட் தொழில்துறை கட்டுப்பாடு அமைப்புகளை குறிவைக்க வடிவமைக்கப்பட்ட முதல் அறியப்பட்ட சைபர் ஆயுதமாகும். ஹேக்கர்கள் அமெரிக்காவின் பாதுகாப்பு துறையின் கணினி நெட்வொர்க்குகளை 1 மணி நேரத்திற்கு சராசரியாக 2,50,000 முறை தாக்குவார்கள் என மதிப்பிட்டுள்ளது. 0 நாள் பாதிப்பு, அதாவது 0 டே வல்னரபிலிட்டி என்பது மென்பொருள் விற்பனையாளருக்கு தெரியாத மற்றும் இணைக்கப்படாத அல்லது சரி செய்யப்படாத ஒரு மென்பொருள் பாதிப்பை குறிக்கிறது. உலகளவில் பொதுவாக பயன்படுத்தப்படும் கடவுச்சொல் 123456 ஆகும். பாஸ்வேர்டு என்ற வார்த்தையும் கடவுச்சொல்லாக மக்கள் அதிகமாக பயன்படுத்துகின்றனர். சைபர் கிரிமினல்கள் பெரும்பாலும் சமூக பொறியியல் நுட்பங்களை பயன்படுத்தி தனிநபர்களை கையாள்வதன் மூலம் முக்கியமான தகவல்களை வெளிப்படுத்துவது அல்லது பாதுகாப்பை சமரசம் செய்யும் செயல்களை செய்வது போன்றவற்றை மேற்கொள்கின்றனர். ஹாக்டிவிசம் என்பது ஒரு அரசியல் அல்லது சமூக காரணத்தை மேம்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்படும் ஹேக்கிங் செயல்பாடுகளை குறிக்கிறது. டார்க் வெப் என்பது இணையத்தின் ஒரு பகுதி. இது வேண்டுமென்றே மறைக்கப்பட்ட இடம். இதனை அணுகுவதற்கு குறிப்பிட்ட மென்பொருள் தேவைப்படுகிறது. திருடப்பட்ட தரவு மற்றும் ஹேக்கிங் கருவிகளை விற்பனை செய்வது போன்ற பல சட்டவிரோத செயல்களுக்கான மையமாக டார்க் வெப் உள்ளது. பொதுவாக சைபர் பாதுகாப்பு சம்பவங்கள் சராசரியாக 280 நாட்களுக்கு கண்டறியப்படாமல் போகும். இதனால் ஹேக்கர்கள் ஹேக் செய்யப்பட்ட சிஸ்டம் மற்றும் நெட்வொர்க்குகளை தொடர்ந்து அணுகவும் அணுகலை பராமரிக்கவும் முடிகிறது. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸின் அதாவது IoT-இன் எழுச்சி புதிய இணைய பாதுகாப்பு சவால்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. ஏனெனில் பில்லியன் கணக்கான ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட சாதனங்கள் தாக்குதல்களுக்கு ஆளாகின்றன. 2013ஆம் ஆண்டில் 3 பில்லியன் பயனர் கணக்குகள் சமரசம் செய்யப்பட்டதாக யாகூ செய்த அறிவிப்பே இன்று வரை உள்ள மிகப்பெரிய தரவு மீறல் பற்றிய அறிவிப்பாகும். ஊடுருவல் சோதனை என்றும் அறியப்படும் நெறிமுறை ஹேக்கிங் துறையில் பாதுகாப்புகளை அடையாளம் காணவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை வலுப்படுத்தவும் ஹேக்கிங் செயல்பாடுகளை அங்கீகரிக்கப்பட்ட நபர்கள் ஈடுபடுத்துகின்றனர். பணியாளர்கள் வேண்டுமென்றோ அல்லது தற்செயலாகவோ செய்யும் பாதுகாப்பு சமரசங்களே இணைய பாதுகாப்பு சம்பவங்களில் குறிப்பிடத்தக்க பகுதிக்கு காரணமாகின்றன. நிறுவனங்கள் தங்கள் அமைப்புகள் மற்றும் தரவுகளை பாதுகாப்பதில் முதலீடு செய்வதால் சைபர் பாதுகாப்பு செலவு 2027 $270 பில்லியன் எட்டும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றியத்தின் பொது தரவு பாதுகாப்பு ஒழுங்குமுறை, அதாவது ஜெனரல் டேட்டா ப்ரொடெக்ஷன் ரெகுலேஷன் GDPR என்று சொல்வோம். இது நிறுவனங்கள் தனிப்பட்ட தரவை எவ்வாறு கையாள்வது என்பதற்கு கடுமையான விதிகளை விதிக்கிறது மற்றும் இணங்காதவர்களுக்கு கணிசமான அபராதம் விதிக்கிறது. கேப்சர் த ஃபிளாக், அதாவது CTF-இன் நிகழ்வுகள் போன்ற சைபர் செக்யூரிட்டி போட்டிகள் உருவகப்படுத்தப்பட்ட ஹேக்கிங் சூழலில் தனிநபர்கள் தங்கள் திறன்களையும் அறிவையும் சோதிக்க ஒரு தளத்தை வழங்குகிறது. நேர்களே, இப்பொழுது நம்மோடு திரு ராமகிருஷ்ணன் அவர்கள் இருக்கிறார்கள். இவர் தனக்கு நேர்ந்த சைபர் குற்றம் பற்றி நம்மிடையே விவரிக்க இருக்கிறார். வாருங்கள் கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சைபர் கிரைம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டது, அதை கொஞ்சம் எங்களுக்கு விரிவாக சொல்றீங்களா சார்? நான் ஒரு டெபிட் கார்டு அப்ளை பண்ணியிருந்தேன். எனக்கு பேங்க்லேருந்து டெலிவரியும் பண்ணிட்டாங்க. அது வாங்கினதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகலை. சரி, நான் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அன்னைக்கு ஒரு 5 மணிக்குள்ளே ஆக்டிவேட் ஆகிடும்னு சொல்லியிருந்தாங்க பேங்க்கில். ஓகே சார். நான் சரி ஆக்டிவேட் ஆகிடும்னு நினச்சி தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் ஆகவே இல்லை, எந்த மெசேஜும் வரல. எனக்கு பேங்க்கில் கால் பண்ணி கேட்கலாமான்னு யோசித்தேன். சரி, இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு நாள் போகட்டும்னு இருந்துட்டு இருந்தேன். எனக்கு கால் வந்தது. அதில் பேங்க்லேருந்து நாங்கள் பேசுகிறோம், இந்த மாதிரி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறதுக்கு 1 வீக் ஆகும், அதனால் இதை நாங்கள் மேனுவலாகவே ஆக்டிவேட் பண்ணலான்னு இருக்கோம், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டாங்க. சரி, பேங்க்லேருந்து தானே கால் பண்ணுறாங்க, ஆக்டிவேட் தானே பண்ண போகிறாங்கன்றதுனால நானும் அதை பெருசாக கண்டுக்கல. சரி, ஓகே, நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டேன். அவங்க என்னோடய பேர் கேட்டாங்க, இதெல்லாம் சரியாக இருக்கான்னு என்னை செக் பண்ணாங்க. சரி, நானும் ஆமாம் என்னோடய பேர் ராமகிருஷ்ணன் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் பேசிக்கிட்டே இருந்தோம். அவங்க எல்லாமே பண்ணிட்டோம், நாங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு நம்பர் அனுப்பிச்சிருக்கோம்,
நீங்கள் அந்த நம்பரை வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு எங்களுக்கு அந்த நம்பரை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சரி, பேங்க்ல இருந்து என்ன பண்ணுறாங்க, இன்னும் கார்டு ஆக்டிவேட்டேவும் ஆகலைன்றதுனால நான் என்ன பண்ணேன், அந்த வந்த நம்பரை நான் அவங்களுக்கு வந்து கொடுத்தேன் தொலைபேசியில். அதுக்கப்புறம் அந்த காலை வந்து கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கழித்து எனக்கு வந்து ஒரு மெசேஜ் வருது, இந்த மாதிரி என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து 40,000 ரூபாய் யாரோ வந்து எடுத்ததா எனக்கு வந்து தகவல் வந்தது. அதனால நான் என்ன பண்ணேன், இமீடியட்டாக வந்து அந்த கார்டை வந்து நான் பிளாக்கும் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த மெசேஜ்லேயே இருந்தது, இந்த மாதிரி நீங்கள் தான் அந்த கார்டை யூஸ் பண்ணலைன்னா அதை வந்து பிளாக் பண்ணுங்கள், மெசேஜ் அனுப்பிச்சிடுங்கன்னு சொல்லி அதை நான் பண்ணிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு வந்த கால் வந்து பேங்க்லேருந்து இல்லை, யாரோ வந்து என்னோட காசை எடுக்கிறதுக்காக என்னோட பேரை உபயோகப்படுத்தி அந்த ஓடிபின்றதை மறந்துட்டு அது ஏதோ ஒரு சாதாரண நம்பர்னு நினச்சி நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லிட்டேன். நான் அதுக்கப்புறம் பேங்க்கில் போய் கேட்டதுக்கு தான் எனக்கு இந்த விஷயம்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரி என்னோட அக்கௌண்ட் வந்து அந்த டெபிட் கார்டு வந்து ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதை தெரிஞ்சுட்டு அவங்க என்னோட அக்கௌண்ட்லேருந்து எவ்வளோ காசு எடுக்க முடியும்னு நினச்சி அந்த இருந்த 40,000 அவங்க எடுத்துட்ருக்காங்க. நான் அதுக்கப்புறம் வந்து தனியாக அதுக்காக ரன் பண்ணுற ஒரு சைபர் கிரைம் செல் இருக்குது, அங்கே போய் நான் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் அதை விசாரிக்க ஆரம்பித்தாங்க. உங்களுக்கு அந்த பணம் திருப்பி வந்துருச்சா சார்? எனக்கு வந்து அந்த பணம் வந்து முழுமையாக கிடைக்கல. பட் ஆனால் அது தப்பு என் பேரில் தான் இருந்ததுனால அதை வந்து இன்சூரன்ஸில் வந்து என்னால் ஒரு பாதி அமௌண்ட் மட்டும்தான் என்னால் கிளைம் பண்ண முடிஞ்சது. நன்றி சார். நேயர்களே, நீங்களும் விழிப்புடன் இருங்க. யார்கிட்டையும் ஓடிபியை ஷேர் பண்ணாதீங்க. பேங்க்லேருந்து கால் வருதுன்னு சொன்னாலும் நீங்கள் இந்த நம்பரை, ஓடிபி நம்பரை ஷேர் பண்ணாதீங்க. நேயர்களே, இதுவரை நாம் இணைய தாக்குதல்களை பற்றி நிறைய தெரிந்து கொண்டோம். முடிவாக, டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் மீதான நமது நம்பிக்கை தொடர்ந்து வளர்ந்து வருவதால் வலுவான இணைய பாதுகாப்பு நடவடிக்கைகளை உறுதி செய்வது மிகவும் அவசியம். சைபர் அச்சுறுத்தல்கள் தொடர்ந்து உருவாகின்ற இந்த உலகில் செயலூக்கமான பாதுகாப்பு உத்திகள், அதற்கான கல்வி மற்றும் பங்குதாரர்களுக்கிடையே ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். வலுவான பாதுகாப்பு நடைமுறைகளை செயல்படுத்துவதன் மூலமும், மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலமும், விழிப்புடன் இருப்பதன் மூலமும் தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்கள் அபாயங்களை குறைக்கலாம், தரவை பாதுகாக்கலாம். இதன் மூலம் டிஜிட்டல் சுற்றுச்சூழல் அமைப்பின் ஒருமைப்பாடு மற்றும் நம்பகத்தன்மையை பராமரிக்கலாம். நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். நன்றி, வணக்கம்.